ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிளிசரால் தயாரித்தல். கிளிசரால் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பல்வேறு இயற்கை கொழுப்புகளில் கிளிசரால் காணப்படுகிறது. மேலும் இது நீண்ட சங்கிலி அமைப்புடைய உயர் கொழுப்பு அமிலங்களில் கிளிசரைல் எஸ்டர்களாக, அதாவது ட்ரைகிளிசரைடு ஆக காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லிப்பிட் ப்ரொஃபைலை செக் பண்ணும்போது, சீரம் வச்சு லிப்பிட் ப்ரொஃபைலை செக் பண்ணும்போது நம்ம ட்ரைகிளிசரைலோட அளவையும் நம்ம செக் பண்ணணும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இந்த கொழுப்புக்களை கார நீராற் பகுப்பிற்கு உட்படுத்தும் போது கிளிசரால் உருவாகிறது. இவ்வினை சோப்பாக்குதல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. சோப்பாக்குதல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது கிளிசரைல் பால்மிடேட் எடுத்திருக்கோம். அதில் 3NaOH கூட ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு CH2 அந்த CH2 கூட OH இணைஞ்சிருக்கு. அதாவது நம்மளுக்கு கிடச்சிருச்சு கிளிசரால் ப்ரோப்பன் 1,2,3 ட்ரையால் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இந்த 3 OH எங்கேருந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா NaOHலேருந்து சேர்ந்து கிளிசரைட் பால்மிடேட்டில் இந்த பால்மிடேட் இருக்குல்ல, அது சோடியம் பால்மிடேட்டாக பிரியுது. அது 3NaO பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் CH2 14 டைம்ஸ் பாண்ட் CH3. அதாவது சோடியம் பால்மிடேட் இது என்ன அப்படின்னா சோப் தயாரிக்கல ஒரு மூலப்பொருளாக நம்மளுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க.